யார கேட்டு 2 பேரும் அங்க போனீங்க? ஆ, வீட்டுக்கு அடங்காம வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா, அவளை போய் பார்க்க போயிருந்திருக்கீங்க. ம், அறிவு இருக்கா இல்லையா? டேய் டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவன் இந்த வீட்டோட மருமகடா. ஏதோ புருஷன் மண்டாட்டிக்குள்ள சண்டை, அதனால. ஏம்மா ஏம்மா ஏம்மா, நீ நிறுத்துமா. இதுக்கு தான் படிப்படியா ஃபர்ஸ்டே சொல்லி தொலைச்சேன். இந்த மாதிரி லோக்கல் பீஸ் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள நுழைய விடாதீங்க, வேண்டாம் வேண்டான்னு. இப்ப அதுக புத்திய காட்டுது பாரு. இந்த வீட்டோட மருமகன்னு சொல்றீங்கல்ல, ம், இந்த வீட்டோட மருமக அப்ப வீட்டோட இருக்கணும். இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போய் 4 பேரு என்ன கேள்வி கேட்குற மாதிரி ஆச்சுன்னா யாருக்கு அசிங்கம்? எனக்கு தான் அசிங்கம். அதுவும் மாசமா இருக்கிறதோட வெளியே போயிருக்கா. இந்த வீட்டோட வாரிசை எப்படி அவ வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம்? பைத்தியமே பைத்தியமே, நீ எல்லாம் என் வயிற்றுல தான் பிறந்தியா? சொல்றத கேட்காம வாழு வாழும் தாம் தும்னு குதிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, அந்த பிள்ளைக்கு இப்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்யுங்க. அதனால அவ இஷ்டத்துக்கு அவளை அப்படியே விட்டுரு. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு கிடையாது. ரவி பார்த்துப்பான். நீ உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு, புரியுதா? என்னம்மா நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க, கத்தாதீங்க. வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ராதா மேல எந்த தப்பும் கிடையாது, ரவிதான். என்னடி பேசிட்டு இருக்க? என் புள்ள மேல என்னடி தப்பு? என் புள்ள மேல என்ன தப்புன்னு கேக்குறேன். அவன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா? அவன் ஆபீஸ்க்குள்ள போனாலே எல்லாரும் எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க தெரியுமா? அப்பேற்பட்ட அவனை காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க விட்டுருக்கா அந்த ராதா. அப்பயே என் ஈர கொலையெல்லாம் ஆடி போச்சு. என் புள்ள இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு அவனுக்கு எப்பேற்பட்ட பொண்ணை பார்த்து வச்சிருந்தேன். ச்சே, அவன் வாழ்க்கைய அவனே கெடுத்துக்கிட்டான். சரி போய் தொலையுது. அவன் ஆசைப்படியே கட்டி வச்சாலும் எங்கடி வீட்டுல ஒழுங்கா உட்காந்துருக்கு? இதோ போயிடுச்சு. இதெல்லாம் நல்ல குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்க பண்ற வேலையா? என்னதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே முடிச்சிட்டு இருந்திருக்கணும். இப்படி வெளியே வந்து போய் டேய் டேய், வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காத, வாய மூடு. என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா? அம்மா, என்னை பார்த்தா உங்களுக்கு குடிச்சிட்டு வந்த மாதிரி தெரியுதா? பாட்டி பாட்டி, என்ன அங்க சத்தம்? அம்மா, ஏமா எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? தூங்கலையா? தூங்கணும்பா. நீ நீ என்ன இங்க? அப்பா ஏதோ கத்துற சவுண்டு கேட்டுச்சு, அதான் வந்தேன். என்னப்பா என்னாச்சு? அதான். ரவி, ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை. டேய், நீ போய் தூங்கு போ. யசோதா, அவனை கூட்டு போ. சரிங்க. ஏங்க, வாங்க போலாம், அமைதியா இருங்க. என்ன பாட்டி, என்ன அம்மா சோகமா இருக்காங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அப்பா குடிச்சிட்டு வந்திருக்காரோ? இங்க கிடக்காங்க, விடு. பேராண்டி, உனக்கு ஒரு குட் நியூஸ் பாட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு கேள. என்ன பாட்டி, கிச்சன்ல எனக்கு தெரியாம நிறைய ஸ்வீட் சாப்பிட்டியா என்ன? அட அது இல்லடா, இது வேற. நீ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவ. நான் ஹாப்பி ஆவேனா? என்னது? இன்னைக்கு நானும் உங்க அம்மாவும் ராதாவை பார்க்க போனோம்ல. ஆமா, போனீங்க. நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோமா. பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வரோன்ட்டு கிளம்புனோமா. கிளம்புனீங்க. அப்ப ராதா என்ன சொன்ன தெரியுமா? இப்ப இழுக்காம சொல்றியா இல்ல மண்டையில உள்ள பஞ்சை எல்லாத்தையும் பிச்சு போடவா? அடே, சொல்றத கேளுடா. நீ எங்க சொல்ற? அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கியே. சொல்ல வேண்டியதை சொல்லு பாட்டி, எனக்கு தூக்கம் வருது. முட்டா பையன், நான் என்ன சொல்ல வரேனே தெரியாம தூக்கம் வருதுன்ற மாதிரி. டேய், ராதா உனைய நாளைக்கு அவளை பார்க்க வர சொன்னா. என்ன பாட்டி சொல்ற? நிஜமாவா சொல்ற? அட ஆமாண்டா, நாளைக்கு ஏதோ ஸ்கேன் எடுக்க போகணுமாம்ல. அது ஏதோ ஒன்று சொன்னா. குழந்தையோட இதய துடிப்பு கேட்குமாம்ல. அதுக்காக ஒன்று வர சொன்னா. நாளைக்கு ஜாலி தான். ஐயோ பாட்டி பாட்டி பாட்டி, என் செல்ல பாட்டி, என் பட்டு குட்டி, என் செல்ல குட்டி, இதை இவ்வளோ லேட்டாவா சொல்லுவ? சீக்கிரம் சொல்ல மாட்டேன்.
நான் சொன்னேன்ல சந்தோஷமான செய்தின்னு. ஐயோ, இது சொன்ன என் பாட்டிக்கு தங்க செயின், ஆஹா தங்க வளையல், இல்ல 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 தங்கத்திலே ஒட்டியான வாங்கி போடுறேன் உனக்கு. பாட்டி நிஜமாலே ராதாவா சொன்னா? அட ஆமாடா, இல்லைன்னா நான் ஏன் சொல்ல போறேன். நாளைக்கு உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா. அந்த கேப்ல அவளை நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. சமாதானம் பண்ணி நேரா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுற, சரியா? இதுதான்டா வாய்ப்பு, பயன்படுத்திக்கோ. சொல்லிட்டல நீ பாரு உன் பேரனோட வேலைய. ஐயோ, நைட்டு வரையும் வெயிட் பண்ண முடியாதே, எனக்கு தூக்கமே வராது. இந்த விஷயத்துல அப்படியே என் பேரன் என் புருஷன் மாதிரி. ஏண்டி தோசை சுட சொன்னா தோசை கல்லைய சுட்டு கையில கொடுக்கற நீ? என்னடி இது? இல்ல என்னன்னு கேக்குறேன். நான் தான் தோசை சுடுவேன் நீ இருக்கிற மாவை பூரா காலி ஆக்கிவிட்டு இப்ப கையில கருகின தோசையை கொடுக்கற. இதை எப்படி என்னால சாப்பிட முடியும்? ராதாக்கா தோசை சுடுறதுனாலதான் நான் இங்க வந்து சாப்பிடுறேன்னு அம்மா கிட்ட பூரிய கூட வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா நீ தோசைன்ற பேர்ல என்னடி இது? விட்டு எரிஞ்சா கழுத்து சீவிடும் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ராதா வாய பத்தியா அவளுக்கு? அவ பசியில பேசிட்டு இருக்காடி பாவம். நானே தோசை ஊத்துறேன்னு சொன்னேன், கேட்டியா? ஏய் இந்தாடி, எனக்கு பதில் சொல்லு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொட்டுக்க முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? உன்னை யார் இங்க வந்து சாப்பிட சொன்னது? அம்மா வீட்லயே போய் பூரி சாப்பிட வேண்டியதானே? ஏய் நீ பேசாத. பேசுன நீ சுட்ட இந்த கருகுன தோசையவே வச்சு உன் மூஞ்சில அப்பி பிடுவேன். தோசை சுட்டுருக்காளாம், தோசை மூஞ்சி மாதிரியே இருக்குடி. ஹே போதும் சும்மா இருங்க. அதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கல, வந்துடும். அதை சாப்பிட்டுட்டு படுக்கலாம். எப்படி வரும்? பசி உயிர் போகுது. இருக்கிற மாவை பூரா காலியாக்கி விட்டான். மனசுக்குள்ள அப்படியே செஃப் வெங்கடேஷ் பட்டு நினப்பு இவளுக்கு. ஒரு சுடுதண்ணி கூட வைக்க லாய்க்கு இல்ல உனக்கெல்லாம். நீ எதுக்குடி அடுப்பு கிட்ட போற? குட்டி பிசாசு வாய மூடுறி, இல்லைன்னா அடிச்சு விடுவேன் பாத்துக்கோ. பாத்தியா ராதா, ஊரு உலகத்துல அக்கானா எவ்வளவு பாசமா இருக்குங்க. ஆனா இவளை பாரு, தங்கச்சிய பெத்து வைக்க சொன்னா எங்க அம்மா குட்டி பிசாச பெத்து வச்சிருக்கு. ஏய் குட்டி பிசாசுன்னா உன்னை கொண்டுவேன் பாத்துக்கோ. சீ, உன் கூட எப்படிதான் மாமா குடும்பம் கொட்டுறாரோ தெரியல. ஏ ராஜி, இப்படிலாம் பேசக்கூடாது. ராதாக்கா இவள பேசலாம், தப்பே இல்ல. போதுண்டி, இதுக்கு மேல பேசுனேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு நான் தான் உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். அப்புறம் உங்க டீச்சர்ட்ட போட்டு கொடுத்துருவேன். என்னடி போட்டு கொடுப்ப? என்ன போட்டு கொடுப்ப? டெய்லி நைட்டு பெட்ல உச்சா போறல, அதை உங்க ஸ்கூல்ல வந்து கிளாஸ்ல வந்து எல்லா பிள்ளைகளுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருவேன். என்னடி பண்ணுவ? சரிதான் போடு. ஏய் எங்கடி போற? சாப்பாடு வந்துடும், சாப்பிட்டு போய் தொலை. வரேன். இந்த தோசையை மொத குழிய தோண்டி புதைக்கணும். நாய் தின்னு போச்சுன்னா செத்து போயிரும் பாவம். என்னடி விஜி, உன்ன மாதிரியே வாய் பேசுறா? ஆஹா, உன்னை விட அதிகமாவே வாய் பேசுறா. இவெல்லாம் எப்படிதான் படிச்சு வளர்ந்து சப்பாப்பா. ஏண்டி நீயே படிச்சு இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்க, பாவம் அது வளராதா? அடியே நீ கூட சேர்ந்துக்கிட்டு. ஐயோ எனக்கும் பசிக்குதுடி, சீக்கிரம்டி. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது வந்துருச்சா இல்லையா? இன்னும் 2 மினிட்ஸ்ல வந்துடும். சரி இரு, நான் போய் வெளியே நிக்கிறேன். வந்துட்டாங்கன்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். சரி. டேய் 2 பேரு 2 பாடி கார்டு ஓகே தானே? அட ஆமாண்டா, 2 பேரை தாண்டா வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கேன். டேய் ராதாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுடா, கவனம். எல்லாம் கரெக்டா இருக்கும்ல? அதெல்லாம் கரெக்டா இருக்கும்டா, நமக்கு தெரிஞ்சவங்கள தானே நிப்பாட்டிட்டு போறோம், அதனால எந்த பிரச்சனையும் வராது. ராதா சேஃபா தான் இருப்பா. சரி, அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ அங்க இருந்து கிளம்பு. சரிடா. பார்த்து பத்திரமா இருங்க, முக்கியமா தூங்கிடாதீங்க. அப்படி தூக்கம் வந்துச்சுனாலும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தூங்கிக்கோங்க. உஷாரா இருங்க. ராதா பக்கத்துல ஒரு தூசி கூட போகக்கூடாது. ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். சார் நீங்க கவலையே படாதீங்க சார், ராதா அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம்.
ஆமா சார், ராதா அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க பக்கத்துல எந்த ஆபத்தையும் நாங்க நெருங்க விட மாட்டோம் சார். இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் உங்களுக்கு டியூட்டியாக இருக்கும். பகலில் மேக்ஸிமம் தேவைப்படாது, ஆனால் நைட்டு கம்பல்சரி வந்துடணும். அப்புறம் வீட்டில் உள்ளவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்கள் 2 பேருக்கு யாருக்காவது ஏதாவது வேணும்னா உடனே நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். ராஜி நில்லு, இருட்டா இருக்குடி. இருடி, புதைச்சிட்டு வாரேன் இத. விஜி, யார் நீங்களா? எதுக்கு வீட்டு முன்னாடி இப்படி நிக்கிறீங்க? மேடம், நாங்க ராதா அம்மாக்காக பாடிகார்டா இங்க இருக்கோம். நைட்டு உங்களோட சேஃப்டிக்காக தான் ரவி சார் எங்களை இங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்களே பார்த்துப்போம், நீங்க கிளம்புங்க. விஜி இருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார், வீட்டுக்கு பின்னாடி போய் செக் பண்ணிட்டு வந்துடுறோம் சார். ஆ சரி, ஓகே, நீங்கள் போங்க. வீட்டுக்கு பின்னாடி? ஹலோ ஹலோ, நில்லுங்க. விஜி ஒரு நிமிஷம். என்ன விக்கி இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம்? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? வீட்டுக்கு முன்னாடி 2 பாய்ஸ் இருந்தா என்ன நினைப்பாங்க? எல்லாம் யோசிச்சு தான் பண்றீங்களா? விஜி ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. வெளியில் எங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக நிறைய எதிரிகள் இருக்காங்க. அவங்கனால ராதாவுக்கோ ராதா வயிற்றுல உள்ள குழந்தைக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் ரவி இந்த மாதிரி ஐடியா பண்ணி பாடிகார்டை போட்டிருக்கிறான். இப்போ ராதா அங்கே இருந்தான்னா இந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இங்கே தனியாக வந்து இருக்கறனால ஏதாவது ஆயிடுமோன்னு ரவி பயப்படுறான். அதனால தான் அவங்க நைட்டு தான் இருப்பாங்க, காலையில் ஆனவொடனே கிளம்பிடுவாங்க. உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. ஓ, ரவியத்தானோட ஐடியாவா? அப்பனா ஓகே. அவர் ஐடியா சொன்னார்னா கரெக்டா இருக்கும். அவர் எதையும் யோசிக்காமலாம் செய்ய மாட்டாரு. இருந்துட்டு போட்டோம். இதுவும் நல்லதுக்கு தான். நைட்டு நிம்மதியா தூங்கலாம். மாமா, எதுக்கு பாடி கார்டலாம்? இதோ இந்த தோசை இருக்கு பாத்தீங்களா? கருகி போன தோசை. இதை எடுத்து விட்டு எரிஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மூஞ்சி பீஸ் பீஸா போயிடும். அடியே, உன்னை வாய மூடுடின்னு சொன்னேன். உள்ள போ, வீட்டுக்குள்ள போ. முடியாத பாடி. இப்ப எதுக்கு இந்த கருகுன தோசை வச்சுக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு தெரியற? அதை எங்கிட்டாவது குப்பையில போடுடி. குப்பையில போட்டா நாய் சாப்பிட்டு செத்து போகிறதுக்கா? இத யாருக்கும் தெரியாம புதைக்கணும். அதுக்கு தான் இடம் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம்ல உனக்கு வெளியே சுத்தணும், அதனாலதான். இப்ப நீ வீட்டுக்குள்ள போறியா இல்ல அம்மாவை கூப்பிடவா? கூப்பிடு கூப்பிடு, நானும் கூப்பிடுறேன். அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா இவன் என்ன பட்னிய போட்டா இங்க பாருமா இருக்கிற மாவை பூரா கறி தோசை ஆக்கிட்டான்னு நானே சொல்லுவேன். மாமா, இவ இருக்கா பாத்தீங்களா? இவ தோசை சுடுறேன்னு சொல்லி ஒரு குண்டா மாவை பூரா காலி பண்ணிட்டா. சுட்ட எல்லா தோசையும் இங்க பாருங்க இப்படிதான் கறிக்கட்ட மாதிரி ஆயிருச்சு. அச்சச்சோ, எல்லா மாவும் அப்படி ஆயிப்போச்சு. ஆமா மாமா, சாப்பிடுறதுக்கு வேற எதுவுமே இல்ல. பசி வேற உயிர் போகுது. ஏதோ ஆர்டர் பண்ணிக்கின்னு சொன்னேன், அது இன்னும் வருது. அது வர்றதுக்குள்ள நான் பரலோகம் போயிடுவேன் போல இருக்கு. அச்சோ, நான் வேணா ஏதாச்சும் வாங்கிட்டு வரவா? இல்ல இல்ல விக்கி, ஆர்டர் பண்ணது இப்ப 2 நிமிஷத்துல வந்துடும். நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நீங்க கிளம்புங்க. ஷியோரா? இப்ப வந்துடும். மாமா, இவளெல்லாம் நம்ப முடியாது. இதையும் சொதப்பி வச்சிருவா. அதுக்கப்புறம் நாளா நைட்டு பட்னியா தூங்க முடியாது. எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு போங்க மாமா. ராஜி, அடி வாங்குவ. என்ன இது கேக்குற பழக்கம்? நீ உன் வேலையை பாரு. நான் மாமா கிட்ட தானே கேக்குறேன், வேற யார்கிட்டயும் கேட்க கூடாது. இங்க பாரு, கோவத்தை கலராத, அடி வாங்கிடுவ. நான் தான் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? விஜி விடுங்க, குழந்தை தானே, பசி எப்படி தாங்குவா? நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம் விக்கி. எதுக்கு நீ வேணாம் வேணாம்னு சொல்ற? ராஜி, சும்மா இருக்க மாட்டேன். நான் அம்மா கிட்ட அப்புறம் சொல்லிடுவேன் பாத்துக்கோ. தெரியாத ஆளுங்க யாரு வாங்கி கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்கமா இல்லையா? மாமா உனக்கு தெரியாத ஆள் கிடையாது, அவன் என் மாமா. ஆமா மாமா, என்ன உரிமையில உனக்கு மாமா வருது? அடிச்சு விடுவேன். மரியாதையா போ இங்க இருந்து. என்ன விஜி, டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? என்கிட்ட உரிமை இருக்கிறதுனால தானே அவ கேக்குறா. நான் வாங்கி கொடுக்க கூடாதா? என்ன உரிமை இருக்கு விக்கி? இல்ல என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. நீங்க என்னோட ஹஸ்பண்ட்ற முறையில அவளுக்கு மாமா வரணும்.
இப்பதான் 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சே. நீங்க யாரோ நான் யாரோ. இப்ப எதுக்கு மாமான்னு சொல்லிக்கிட்டு உரிமை கொண்டாடணும்? இப்ப இருந்தே அவளை அடக்கி வச்சாதான் ஆகும். இல்லைன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அதனால வேண்டாம். என்ன விஜி, 3வது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? இங்க பாருங்க விக்கி, 3வது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி தான் என்னால பேச முடியும். ஏன்னா உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. புரிஞ்சுதா? அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் டைவர்ஸ் கொடுத்தீங்க. நீங்க தான் வீட்டை விட்டு போகவும் சொன்னீங்க. நானும் வந்துட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ப்ளீஸ், இதுக்கு மேல உரிமை கொண்டாடிட்டு என் வீட்டுக்கு வர்றது, என் அம்மா அப்பா கிட்ட பேசுறது, என் தங்கச்சி கிட்ட பேசுறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. ராதாவை பார்க்க வரீங்களா? வாங்க, எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லை. ஆனா என்ன வச்சு எந்த உரிமையும் கொண்டாடிட்டு வராதீங்க ப்ளீஸ். முடிஞ்சதாவே எல்லாரும் ஏத்துக்கட்டும். இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை, உன்னை இழந்து விட்டார். இந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை, இது கனவா இல்லை நினைவா? உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்து கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டும் இன்னும் பேசவில்லை. ஆனான ஒரு செய்தி அறியாமலே அதை பாயும் சிறு பேரை நானும் உன் பேரும்